வணக்கம் குருஜி நேரம் லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? மேடம் கள்ளக்குறிச்சியில இருந்து பேசுறேன். கள்ளக்குறிச்சியில இருந்து பேசுறீங்களா? யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்க? எனக்காக தான் மேம். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 6ஆம் தேதி 10ஆம் மாசம் 1992. 6/10/1992 சார்? ஆமா மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் இரவு 12:55. 12 AM. 55 நிமிடம். ஓகே, இரவு தானே சார்? இரவு 12:55 மேடம். 12:55. ஆமா மேடம். பிறந்த இடம் சார்? பிறந்த இடம் கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க சார். கடக லக்னம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். கடக லக்னம், மகர ராசி, திருவோண நட்சத்திரமா சார்? ஆமா மேடம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? ஐயா கிட்ட ராகதசை அடுத்து வரப்போற குரு தசை எப்படி இருக்குன்னு கேட்கணும். ராகதசை 3 புக்திகளை உங்களை போட்டு படுத்தி எடுத்துருச்சு. சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள். ஆமாங்க ஐயா. ராகதசை உங்களை போட்டு பெரட்டி எடுத்துருச்சு. ராகதசை 6ஆம் வீட்டில் குருவோட வீட்டில் இருந்தார்ல. ஆமாங்க ஐயா. 18 வயசுல நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே கஷ்டம் தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க ஐயா. இந்த கடைசி ஒரு 5 வருஷமா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐயா. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா சனி வந்து சந்திரனோட சேர்ந்து சந்திரன் வந்து சனியோட சேர்ந்திருக்கிறார் குருவின் பார்வையில் இருந்தாலும். ராகுதசையில கடைசி 3 புக்திகள் பெரட்டி எடுக்கும். ஆமாங்க ஐயா. உங்களுக்கு ராகுதசை யோகமான தசை இல்லை, ஆனா குருதசை யோக தசை. அதாங்க ஒரு சின்ன விஷயம். நான் உங்களோட ஆன்லைன் கிளாஸ்ல கத்துக்கிட்டு இருக்கேங்க. அப்படியா? பேர் சொல்லுங்க. கமெண்ட் கொடுக்குறீங்களா? நிறைய பேர் கமெண்ட். இல்லைங்கய்யா. நீங்களும் கமெண்ட் கொடுக்குறீங்க. நம்ம கமெண்ட் கொடுக்காத மாணவரையா. என்னுடைய ஆன்லைன் கிளாஸ்ல ஒரு 400-500 பேர் தான் கமெண்ட்டே கொடுக்குறாங்க. ஆயிரக்கணக்கானவர்கள் கமெண்ட்டே கொடுக்கறது இல்லை. கமெண்ட் கொடுக்காத மாணவர்கள் நீங்க ஒருத்தர். சரி சரி. இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு மிதுன லக்னமாக கூட நீங்க இருக்கலாம். அதுவும் பார்க்கணும். திருமணம் மிதுன எனக்கு வந்து முதல் குழந்தை வந்து ஆண் குழந்தைங்க. முதல் குழந்தை வந்து ஆண் குழந்தையா? ஆமாங்க. இப்பதான் 22 முதல் குழந்தை ஆண் குழந்தை. குரு வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கிறாரு. சரி. லக்னம் கொஞ்சம் மாறுறதுக்கான அமைப்பு இருக்கு. ஆனா குருதசை உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதாவது என்னோட கேள்வி என்னன்னா, ஜோதிட தொழிலை நடத்துக்கலாம். புதன் வந்து வலுத்திருக்குதுங்க. புதன் வலுத்தாலே சந்திர கேந்திரத்துல புதன் இருந்தாலே, ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு புதன் இருந்தாலே, ஒருவேளை மிதுன லக்னமா இருந்தா புதன் லக்னாதிபதியாக வருகிறார். ஒருவேளை கடக லக்னமா இருந்தா லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடும் ராசிக்கு 10ஆம் இடத்தோடும் தொடர்பு கொள்றார். ஜோதிடத்தை தொழிலா குருதசையில வச்சுக்கலாம் நீங்க. சரிங்க. அதாங்க உங்க கிளாஸ் பார்த்து டைம் போயிட்டு இருக்கீங்க. அது வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு புதன் சுபத்துவமாக இருக்குது. புதன் வந்து வலிமையாகவே இருக்குது. அதனால் நான் இப்போ சொன்ன மாதிரி கடக லக்னத்திலே பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ராசிக்கு லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை பார்த்து ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த அமைப்பு 10ஆம் இடத்தோடு அவர் தொடர்பு கொண்டிருக்கிற காரணத்தினால மிகப்பெரிய யோக அமைப்பு. தாராளமாக குருதசையில தொழிலாக வச்சுக்கலாம். குருதசையில நல்லாவே இருப்பீங்க. ஜென்மச்சனி 7.5 சனி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது உங்கள் ஜாதகமும் கொஞ்சம் வலுவான ஒரு நல்ல யோகமான ஜாதகம் தான். கிரகங்கள் ஓரளவுக்கு கெட்டுப்போகாமல் சுபத்துவமாக இருக்குது. குருதசை உங்களுக்கு நல்லதை செய்யும். குருதசையில தொழில் ஆரம்பிங்க, நல்லா இருப்பீங்க. சரியா? அழைத்ததற்கு நன்றி. நல்லா இருப்பீங்க.